ஸ்டாலின் ஐயா வந்து அதாவது போன 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டிருந்தார். வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி. அதை நம்பி இளைஞர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அவர் என்னடான்னா அதை விட்டுப்புட்டு மகளிருக்கு பேருந்து, மகளிருக்கு உரிமை தொகைன்னு சொல்லி மகளிர் பின்னாடியே போயிட்டார். ஏன் ஒரு விஷயம் கேட்குறேன், ஏன் மகளிர் மட்டும் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களா? ஏன் நாங்களாம் ஜெயிக்க வைக்கலையா? அதனால் இந்த வாட்டி நான் வந்து வெக்ஸாக எல்லா இளைஞர்களும் டிவிக்கு ஓட்டு போட்டால் அவரும் வந்து அதை எடுத்துக்க மாட்டார். வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா போதும் கைஸ். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் கொடுத்தா ஒரு குடும்பம் பொருளாதாரத்தில் மேலே வச்சனாலே போதும். இந்தியாவில் பாதி பிரச்சனை தீர்ந்துடும். தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். சிஎம் சாருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இது எனக்காக மட்டும் நான் கேட்கல, ஒவ்வொரு படித்த பட்டதாரிகள் கேட்குறேன். ஒருத்தர் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி வாங்கி வீட்டில் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. படித்ததுக்கான வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை செஞ்சுன்னு மன உளைச்சலில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. இந்த வீடியோவை நான் எதுக்காக மேக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு விஷயம் எதனா ஒன்று ஸ்பார்க் ஆகாதா, ஏழைகளுடைய வாழ்வாதாரம் வந்து மேலே போகாதான்னு நான் ஏங்குறேன். ஒவ்வொரு இளைஞர்களுடையக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு ஸ்டெப்பு எடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு வேலை கொடுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பட்டதாரிக்கு வேலை கொடுத்தாலே போதும். நிறைய பேர் படிக்காமல் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்தாலே போதும். அந்த ஒருத்தரால் அந்த குடும்பமே வந்து எப்படியோ மேலே பொருளாதாரத்தில் எப்போவும் ஃபஸ்ட்டில் இருக்கும். தயவுசெய்து வந்து இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.